பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Satyabama Institute of Science and Technology, admissions open. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பதிலடி கொடுத்துட்டே இருக்க முடியும்? என்னைக்கு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறோம்? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லி உலக நாடுகள் முன்னிலையில் சைன் பண்ணோம். அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல இந்தியா இந்த தேசத்துக்கு புரிய வந்துச்சு. அதில் வர 80% தண்ணியை நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு நம்ம நாட்டில் தண்ணியே இல்லாமல் உட்காந்து இருக்கிறோம். அந்த ஒரு ட்ரீட்டினால அது மிகப்பெரிய தவறு. நம்ம பாகிஸ்தானுக்குள்ள எவ்வளவு அட்வான்ஸ் ஆகி போயிருந்தோமோ அந்த நிலைகளை விட்டு நம்ம பின்னாடி வந்தது மிகப்பெரிய தவறு. இதை நம்ம எப்ப சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தக்க சமயம் விட்டது. பாகிஸ்தான் என்கிற தேசத்துக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு வருமானம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ராணுவத்தால் மிகப்பெரிய அளவில் வருமானம் வர ஆரம்பிச்சது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்துச்சு. கூலிப்படை மாதிரி செயல்பட்டார்கள் அந்த ராணுவம். அதனால் கிடைக்கப்பட்ட அந்த பிளட் மணின்னு சொல்லுவாங்க, பிளட் மணி வச்சு நாட்டின் வளர்ச்சியை அடைந்து விடலாம் என்ற ஒரு தவறான ஒரு கருத்தோடு இந்த தீவிரவாதத்தை அவர்கள் ஊக்குவித்து இன்று உள்ள நிலைமைக்கு தீவிரவாதிகளின் பிடியில் அந்த ராணுவம். பாகிஸ்தான் என்கிற தேசியம் அங்க 9 டார்கெட்டை ஏர் அட்டாக் ஆயிருக்கு. ஏர்ல இருந்து அட்டாக் ஆகும்போது இந்த மக்கள் என்ன செய்யணும்? அவங்களுடைய பாதுகாப்பு கருதி வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது அப்படிங்கிறது தான் காமன் சென்ஸ். ஆனா இந்த மக்கள் எல்லாம் அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுனால அது அழிஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்க போறாங்க. பாத்தீங்களா, என்னை நோக்கி பாய்ந்த தோட்டா கிடையாது. பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது பார்க்குறோம் சார். அப்பாவி காஷ்மீரி மக்களை மறுபடியும் அவங்க கொல்ல துணிஞ்சிருக்காங்க. இந்த ஆர்ட்லரி ஷெல்லிங்கிறது காஷ்மீர் மக்களுக்கும் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஐபியில் இருக்கிறவங்களுக்கு புதுசு கிடையாது. 2003 வரைக்கும் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்த ஃபேஸ் பண்ண ஒரு இதுதான் ஆர்ட்லரி ஷெல்லிங். தீவிரவாதிகள் நிலைகளை அழிச்சது இந்தியன் ஆர்மி. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பொதுமக்கள் மேல ஆர்ட்லரி ஷெல்லிங், பயம். ராணுவத்தை நேருக்கு நேராக எதிர்கொள்ள திராணியற்ற அந்த ராணுவம், அந்த அரசு என்ன வேணாலும் செய்வாங்க. நம்மோட முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு, இந்தியர்களினுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது சார். எல்லாருமே அதை ஒரு வெற்றி அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இந்த சமயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த முதல் கேள்வியாக நான் நினைக்கிறது, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற அந்த பெயரை பிரதமரே தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு, அதற்கான நோக்கம், அதனுடைய காரணம் சொல்லுங்கள் சார். பின்னணியிலேருந்து ஆரம்பித்தோம்னா 22 ஏப்ரல் 2025 அன்று பைசரன் வேலி பஹல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பயங்கரவாத தாக்குதல், மதத்தின் பேரில் ஒரு படுகொலை. இந்த படுகொலை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 மேல் மெம்பர்ஸை அவங்களுடைய மனைவிகள் முன்னாடி, அவங்களுடைய குடும்பத்தார் முன்னாடி அவங்க கொன்று குவிச்ச ஒரு படுகொலை அது. இப்போ அந்த படுகொலையில் இவங்க இழந்தது என்ன? முதல்ல இழந்தது அந்த மனைவிகள் தங்களுடைய குங்குமத்தை ஹிந்தியில் சிந்தூர்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அந்த இழந்த அந்த சிந்தூரை நான் சிக்னிஃபை பண்ணுற மாதிரி, அதனுடைய இது பண்ணுற மாதிரி இந்த பேர் நான் பாரத பிரதமர் செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனால் ஒரு அப்ரோப்ரியேட் நேம் வச்சுருக்காங்கன்னா கரெக்டான பேர். அந்த 26 பேருடைய குங்குமத்தை இதாக சிந்தூர்னு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதோட ஒரு பெரிய பெரிய இதில் நம்ம பேச முடியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்று அந்த தேசிய தலைமை 150 கோடி மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பை உலக அரங்கில் தெளிவாக சூளுரைத்தது. என்ன சொல்லுச்சுன்னா, அந்த பயங்கரவாதம், அந்த தீவிரவாதத்தை நான் தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கும்போது பாகிஸ்தான் என்கிற நாட்டின் பற்றியோ அதன் மக்களை பற்றியோ இஸ்லாம் என்கிற மதத்தை பற்றியோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதை ஒவ்வொரு வார்த்தையவும் இன்றைக்கும் நீங்கள் போட்டு ரீவைண்ட் பண்ணி கேட்கலாம். அந்த தேசிய தலைமை எவ்வளவு முதிர்ச்சியை காட்டியிருக்கிறது. இந்த இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு அவசரத்தில் சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. எல்லாம் நல்லா யோசித்து சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த இது அந்த பயங்கரவாதத்தை அடிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு இன்சிடெண்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் புல்வாமா, ஒடி, இல்லை மும்பை அப்படின்னு பல தாக்குதல்களுக்கு நம்ம உள்ளாக இருக்கும்போது அந்த ஒரு தாக்குதலுக்கான பதிலடியாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். காலங்காலமாக இதையே செஞ்சுட்டு வந்த நம்ம இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? என்னைக்கு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த தேசிய தலைமை ஒரு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அதுக்கப்புறமா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு, எதிர்க்கட்சி தலைவர்கள், மற்ற தேசிய தலைவர்கள் எல்லாருடையும் கலந்து உரையாடி இந்த தீவிரவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு
வைக்காம இந்த பிரச்சனை என்றும் முடியாது. திருப்பி திருப்பி நம்ம பாரத தேசம் இது மாதிரி இதை ஒரு இதை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுனால இதில் வந்து மல்டிபிள் இதுக்கு முன்னாடி நமது தேசம் வந்து ஒரு சில தவறுகளை செய்திருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1960 இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லி ஒன்றை வந்து வேர்ல்டு பேங்க் உலக வங்கி முன்னிலையில் உலக நாடுகள் முன்னிலையில் சைன் பண்ணோம். அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத வந்து வரும் நாட்களில் வந்து இந்த தேசத்துக்கு புரிய வந்துச்சு. ஏன்னா அதில் வர 80% தண்ணியை நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு நம்ம நாட்டில் தண்ணியே இல்லாமல் உட்காந்து இருக்கிறோம் அந்த ஒரு ட்ரீட்டினால். அது மிகப்பெரிய தவறு. 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தானோட போரில் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானை பங்களாதேஷனை லிபரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே எவ்வளோ அட்வான்ஸ் ஆகி போயிருந்தோமோ அந்த நிலைகளை விட்டு நம்ம பின்னாடி வந்தது மிகப்பெரிய தவறு. வரலாறில் நம்ம செய்த மிகப்பெரிய தவறுகள் வந்து ஒரு சிலது இருந்தது. இதை வந்து நம்ம எப்போ சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தக்க சமயம் வந்து விட்டது அப்படின்றது இந்த இதில் வந்து தேசிய தலைவர் புரிந்து கொண்டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில் நம்ம பண்ண தப்பை இதோட சேர்த்து சரி பண்ணுவோம். மொத்தத்துக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் அண்டை எதிரி நாடான பாகிஸ்தானிடமிருந்து நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வரக்கூடாது. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து அவர் செஞ்சது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. அதை சரி பண்ணாது மிக 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 மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவேன். இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து இராணுவத்துக்கு உடைய ஒரு செயல். இது வந்து வெற்றி இது அப்படின்றது எதுவுமே நான் பேச மாட்டேன். இது வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்கோம். இதனால் வந்து மக்கள் இது வந்து நம்ம கொடுத்தது வந்து ஒரு அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் அது. இது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பம் வந்து எங்கே முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழையத்தில் கிளைமேக்ஸ்னு ஒன்று வரும் தெரியுமா? அந்த கிளைமேக்ஸ் எப்போ வரும்னா பாகிஸ்தான் என்கிற அண்டை நாடில் இருக்கிற தீவிரவாதம் மொத்தத்துக்கும் அழியும் போது. ஏன்னா வந்து இந்த தீவிரவாதமாக இல்லை, பயங்கரவாதமாக இல்லை, இது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு தீவிரவாதமாக 1979 ஆரம்பித்த அந்த ஒரு தீவிரவாதம். அந்த 79ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்லாட்டினாலும் அட் த காஸ்ட் ஆஃப் ரெப்புடேஷன் நான் ஒரு தடவை இன்னொருக்க சொல்கிறேன். அப்போது வந்து இந்த உலகம் பைப்போலார் வேர்ல்டாக இருந்தது. ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் சோவியத் யூனியன், ஒரு பக்கம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட சோவியத் யூனியனோட இந்த கண்ட்ரிஸ். இந்த பைப்போலார் வேர்ல்டில் சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தான் என்கிற ஒரு நாடு ஒரு சில காரணங்களுக்காக அதை ஆக்குப்பை பண்ணும்போது அமெரிக்கா வந்து அதை முறியடிக்கிறதுக்காக உள்ளே வரும்போது பாகிஸ்தான் என்கிற நாடு தேவைப்பட்டது. ஒரு நாடை யூஸ் பண்ணுவதற்காக அவர்கள் அதனுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டின் வறுமையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவர்களுக்கு மிகப்பெரிய விலை கொடுத்தார்கள், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அப்போ வந்து 20,000 to 30,000 முஜாஹிதீன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. உள்நாட்டிலேருந்து 20,000-30,000 தீவிரவாதிகளை ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்களுடைய ரெகுலர் ஆர்மி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இது போக மெர்சினரிஸ் காசு வாங்கிட்டு சண்டையிடுறவங்களையும் அவங்க உள்ளே கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானில் சோவியத் யூனியனை முறியடிக்கிறதுக்கு உறுதுணையாக நின்ன பாகிஸ்தான் தீவிரவாதம் என்கிறதை ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த தேசத்துக்கு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் என்கிற தேசத்துக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு வருமானம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இராணுவத்தால் மிகப்பெரிய அளவில் வருமானம் வர ஆரம்பிச்சது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்துச்சு. ஏன்னா அவங்க செஞ்ச படுகொலை அது வந்து கூலிப்படை மாதிரி செயல்பட்டார்கள் அந்த இராணுவம். அதனால் கிடைக்கப்பட்ட அந்த பிளட் மணின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக வந்து வெளியில் கூலிப்படை செய்கிற கொலைக்கு வந்து ஒரு கூலி கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து பிளட் மணின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் வந்து அந்த நாடு வந்து அந்த பிளட் மணி வச்சு பாகிஸ்தான் இராணுவம் சம்பாதித்து கொண்டு வந்த அந்த பிளட் மணி வச்சு தன்னுடைய இதை வந்து நாட்டின் வளர்ச்சியை வந்து அடைந்து விடலாம் என்ற ஒரு தவறான ஒரு கருத்தோடு அந்த இராணுவத்தை ஊக்குவித்து கொண்டு வந்ததன் விளைவு என்று அந்த இராணுவம் அந்த சிவிலியன் கவர்மெண்ட்டை வீக்காக வைத்துவிட்டு அவர்களை கமாண்ட் பண்ணும் ஒரு நிலைமையில் இருக்கும்போது இந்த தீவிரவாதத்தை அவர்கள் ஊக்குவித்து இன்று உள்ள நிலைமைக்கு தீவிரவாதிகளின் பிடியில் அந்த இராணுவம் சிக்கி தவித்து கொண்டு ஒரு தன்னுடைய சுயமாக ஒரு முடிவும் எடுக்க முடியாமல், அதாவது இராணுவம் தனது கொள்கைகள் கோட்பாடுகளை விட்டு அனைத்து விதமான அதர்ம இதுவும் வந்து செய்யும்போது இதுதான் கடைசி. இது வந்து கிளைமாக்ஸ். இந்த கிளைமாக்ஸ் வந்து கட்டைன்ஸ் டவுன் சொல்லுவாங்க. இதுதான் ஃபேட். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, கொள்கை கோட்பாடை விட்டு அதாவது ஷார்ட்கட்டில் போய் அந்த இது போகும்போது இந்த விளைவு வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த விளைவு வந்து அந்த இராணுவம் சந்திக்குது. இதனுடைய அந்த கொலாட்ரல் டேமேஜ் வந்து அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் போய் அடையுது.
இப்போ வந்து இந்த பாகிஸ்தான் என்கிற அண்டை எதிரி நாட்டு மக்களையும் அந்த நாடையும் அவங்களுடைய தீவிரவாதத்திலிருந்து காப்பாற்றணும். அதைத்தான் நம்ம தேசிய தலைமை இப்போ செய்யுது. நம்ம காப்பாற்றிக்கிறது போக இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சா அவங்களுக்கும் சேர்த்து தான் இதாகும். இன்னைக்கு நம்ம செஞ்ச அந்த 9 டார்கெட்டோட ப்ரிசிஷன் அட்டாக் வந்து அதான் சார், இது இந்தியா எடுத்துக்கிற இந்த அட்டாக் அப்படின்றது பாகிஸ்தானுக்குமே அது நல்லது தான். ஏன்னா அந்த டெரரிஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தானே இருக்குது. கண்டிப்பான முறையில் நான் வந்து இதுக்கு வந்து நம்ம வேற எங்கேயுமே போக வேணாம். இதற்கான எவிடன்ஸ் வந்து அவங்களுடைய மீடியாவில் இன்னும் எந்த மீடியாவை நீங்கள் உலகத்தில் இருக்க எந்த மீடியா எடுத்தாலும் அந்த வீடியோஸ் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 டார்கெட்டை சுற்றி உள்ள வில்லேஜ் மக்களும் அந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் ஏதோ பிக்னிக் ஸ்பாட்டை பார்க்க போகிற மாதிரி எல்லாருமே அதை நோக்கி ஓடுவாங்க. இப்போ வந்து ஒரு நார்மல் காமன் சென்ஸ், ஒரு ஜென்ரல் நாலேஜ் என்னன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நேற்று உள்துறை அமைச்சகம் நமக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்தாங்க. என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க? ஏர் சைரன் வந்து ரிஹர்சல் மாக் பண்ணணும், அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் பொதுமக்கள். நாளைக்கு வந்து ஒரு அட்டாக் இஸ்ரேலில் கூட பார்த்தீங்கன்னா ஏர் சைரன் வந்து இது வந்து ஒழிச்சதுமே மக்கள் எல்லாம் இதுக்கு போயிடுவாங்க, அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து கட் அவுட் இருக்குது. தன்னை பாதுகாத்து கொண்டது இல்லாமல் மற்ற இதையும் பாதுகாக்கணுங்கிறது வந்து அந்த சிட்டிசனோட ஒரு கடமை. அந்த கடமையை வந்து அவங்க எல்லாமே செய்கிறாங்க. நமக்கும் உள்துறை அமைச்சகம் வந்து இன்னையிலேருந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த இதில் பாகிஸ்தான் என்கிற தேசியம் அங்கே வந்து 9 டார்கெட்டை ஏர் அட்டாக் ஆகிருக்கு. அப்படி ஏர் அட்டாக் ஆகும்போது சைரன் இல்லை விடுங்க, ஏர்லேருந்து வந்து அட்டாக் ஆகும்போது இந்த மக்கள் என்ன செய்யணும்? அவங்களுடைய பாதுகாப்பு கருதி வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு போகணும், அப்படிங்கிறது தான் காமன் சென்ஸ். ஆனால் இந்த மக்கள் எல்லாம் அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுனால, அங்கே வந்து ஒரு தீவிரவாதிகள் கேம்ப் இருக்குது, அது அழிஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்க ஒரு இதோட போகிறாங்க பார்த்தீங்களா. எல்லாமே எல்லா டிவி சேனல்லையும் வந்திருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த மக்களுக்கு வந்து இது வந்து என்னை நோக்கி வந்த குண்டு, என்னை நோக்கி பாய்ந்த தோட்டா கிடையாது. எதிரிகளை பார்த்து அந்த எதிரி அவங்களுக்கும் எதிரி ஆகும். அதனால் அவங்க அதை வந்து போய் பார்க்க போகிறாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அந்த இதில் பார்க்க போகிறாங்க. இது இந்திய நாடாக இருந்திருந்தால் நம்ம மக்கள் யாரும் ரோட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, அவங்க டிஃபென்ஸில் போயிருந்திருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், காலங்காலமாக இந்த பாகிஸ்தான் மக்களை மதத்தின் பேரில் அடிமைப்படுத்தி அவங்கள வந்து எந்த ஒரு உள்நாட்டு தீவிரவாதம்ங்கிறது வந்து அவங்கள வந்து சாதாரணம் அல்ல. அவங்க இதில் இந்த வார்லார்டிசம் அப்படிங்கிறது, வார்லார்ட்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க படப்படனா சுட்டுட்டு, இப்போ பலூச்சிஸ்தானில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. பஸ்துன்ஸுங்கிற பட்டான்ஸ் வந்து பக்துன்வாலான்னு ஆப்கான் பார்டரில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து பஞ்சாப் சிந்து, இங்கிட்டு பிஓகே. இங்கே எதுவுமே உள்நாட்டு இது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து இந்த தீவிரவாதத்தினால நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வந்து ஒளிஞ்சாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? அவங்க அரசியல்வாதி யாருமே அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் தலைமைங்கிறது யாருமே கிடையாது. எல்லாமே கரப்டட். எல்லாருமே அரசியல் ஆதாயத்துக்காக எந்த லெவலுக்கும் போகிற மாதிரி ஒரு அரசியல்வாதி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த மக்களையும் அந்த நாட்டையும் பாதுகாக்கிறது மாதிரி தான் எனக்கு நம்ம தலைமையோட செயல் தெரியுது. அந்த அட்டாக் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல் அட்டாக்காக இருக்குது. நீங்கள் சொல்லும்போது இது வந்து கிளைமேக்ஸ் இல்லை, இது பிகினிங் தான் அப்படின்றீங்க. இதுக்கப்புறம் இன்னும் போகும் அப்படின்னு மாதிரி. அப்போது 9 பாயிண்ட்ஸ் அப்படின்றது துல்லியமாக அந்த தீவிரவாதிகளினுடைய கூடாரங்கள் மேலே நடந்திருக்கு அப்படின்றது தான். அந்த அட்டாக் பற்றி சொல்லுங்கள் சார். எந்த மாதிரியான ஏவுகணைகள்லாம் இதில் பயன்படுத்தியிருக்காங்க, அந்த விவரம்லாம் வெளியிடப்பட்டிருக்கா? பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. ஆனால் நடந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மீடியாவில் இருக்கிறத வச்சு நமக்கு தெரிந்த ஒரு இதை வச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம யூகிச்சு சொல்லணும். அப்படின்னா இதில் வந்து யூஸ் பண்ணப்பட்டது ரஃபேல் ஜெட்ஸ். பாகிஸ்தான் வான்வெளியில் ஊடுருவலை, நம்மளுடைய சைடில் இருந்து அவங்களுடைய அந்த நிலைகளை, அந்த இது காலங்காலமாக தெரியும், அங்கே தான் வந்து ட்ரைனிங் கேம்ப்ஸ் இருக்குது. அந்த நிலைகளை ஸ்கால்ப் அப்படிங்கிற ஒரு மிக துல்லியமான ஒரு ஏவுகணையை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் வெளியில் வந்து நான் வந்த ஒரு செய்தி. இந்த ரஃபேல் ஜெட்ஸ் நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியர் விக்ராந்த்லேருந்து வந்ததா, லேண்ட் பேஸ்ட்லேருந்து வந்ததா, லேண்ட் பேஸ்னால் எந்தெந்த ஏர் பேஸ்லேருந்து கிளம்பிச்சு அப்படிங்கிறது வந்து இன்னமும் வந்து நமக்கு டீப்ரீஃபிங்னு ஒன்று வரும். இப்போ வந்து இந்த நிலையில் அடித்த பிறகு அதனுடைய விளைவுகள் இருக்கும். அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் செத்தாங்க, நம்ம எதை அழித்தோம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும் இல்லையா? அது எப்படி தெரியும்? பாகிஸ்தான் வந்து உண்மையான தகவலை கொடுக்க மாட்டாங்க. அதில் செத்தது தீவிர இது என்ன மாதிரி டேமேஜ் ஆனது அப்படிங்கிறத போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இராணுவத்தில்.
அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஏர்கிராஃப்டில் உள்ள கேமராஸ் வந்து அது பண்ண ஸ்ட்ரைக்ஸ் வந்து முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கும். 2வது சேட்டலைட் இமேஜரின்னு ஒன்று இருக்குது. அந்த சேட்டலைட் இமேஜஸ் வச்சு நம்ம அடித்த இடத்துல என்னென்ன டேமேஜஸ் நடந்திருக்கு, எவ்வளோ உயிர் பலி ஆயிருக்குன்னு ஒன்று. 3வது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அங்கே இருக்குது, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இது போக 4வது பாகிஸ்தான் மீடியா, ஆனால் அந்த இது வந்து ரிலையபிள் கிடையாது. இந்த இதில் வந்து நம்ம அந்த 9 பாயிண்டில் நம்ம அடித்ததில் எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வரும்போது மட்டும்தான் நம்ம நம்ப முடியும். மற்றபடி ஊடகத்தில் வர்றது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுவது. இப்போ இந்த கிட்டத்தட்ட 80லிருந்து 90 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற இந்த செய்திகளும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டாதான் தெரியும். எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தி. இது வந்து இந்திய அரசாங்கம் இனிமேல் வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம எல்லாமே ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு சொல்லணும். அது போக இப்போ வந்து நம்ம செலிப்ரேஷன் மோடு அப்படின்னு ஒன்று நீங்கள் ஆரம்பிச்சிங்க இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது, இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய தருணமே கிடையாது. செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நினைத்த அந்த பதிலடி கொடுக்கப்பட்டு விட்டதா, நம்மளுடைய பிரதம மந்திரியோட விசன், அவர் வந்து இந்த தீவிரவாதத்தை முற்றிலும் அழிக்க இந்த 9 ஸ்ட்ரைக் போதுமா? இல்லை, தொடங்கிருச்சுன்றதே வெற்றி தானே சார்? தொடக்கம் என்பது வெற்றி கிடையாது. இனிமேலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சமயத்தில் வந்து நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப பிரிமிச்சரான ஒரு விஷயம். ஓகே, பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஓகே, நம்ம இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நல்லா பண்ணிட்டோம். இது வந்து நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது. நீதி எங்கே நிலைநாட்டப்பட்டு விட்டது? 26 உயிர் போனது தான். நீதி எப்போ நிலைநாட்டப்படும் என்றால், இந்த தீவிரவாதம் முற்றிலும் ஒழியும் போது தான் நீதி நிலைநாட்டப்படும். ஸோ நீதி இன்னும் நிலைநாட்டப்படவில்லை. இது வந்து ஒரு பிரிமிச்சரான செலிப்ரேஷன். ஆனால் வந்து கண்டிப்பாக என்னுடைய பாராட்டுக்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து போன அத்தனை துருப்புகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள். தேசிய தலைமையிலிருந்து அத்தனை கட்சி பாகுபாடு இல்லாமல் தலைவர்கள் வந்து பாராட்டினாங்க இல்லையா, அது வந்து ஒரு 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 ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. நமது தமிழக பிரதமர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்திய இராணுவத்தை பாராட்டி இந்த ஒரு செயலுக்கு நான் முற்றிலும் துணை போகிறேன், சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறது மிகப்பெரிய வெற்றி. இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் களத்தில் யார் எப்போ அடுத்தவங்களை இது பண்ணுவாங்க அப்படின்ற காலகட்டத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு செயலை பாராட்டுகிறார்கள் என்றால் அது ஒரு வெற்றி. ஒரு பாயிண்ட்ல இது பாகிஸ்தானுக்குமே நல்லது தான். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த குடிகளுக்கோ அவங்களுடைய இராணுவத்தை நோக்கியோ நம்மளுடைய அட்டாக் இல்லை அப்படின்ற சமயத்தில் கூட சார் பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது பார்க்குறோம் சார். அப்பாவி காஷ்மீரி மக்களை மறுபடியும் அவங்க கொல்ல துணிஞ்சிருக்காங்க. அந்த இராணுவம் மீண்டும் அப்பாவி மக்கள் மேலே திரும்பி இருக்கு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஒரு இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சினோம். இப்போ வந்து நேற்று நைட்டு நடந்த அந்த தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட இம்மீடியட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மீடியட் ரியாக்ஷன் என்ன? அவங்க ஆர்ட்லரி ஷெல்லிங் ஆரம்பித்தாங்க. 22 ஏப்ரல்லேருந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ் அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்ணவே இல்லை. லைன் ஆஃப் கண்ட்ரோல்லையும் சரி, ஐபிலையும் சரி. இதோடைய வந்து கொஞ்சம் நான் பின்னாடி போகிறேன். இந்த ஆர்ட்லரி ஷெல்லிங்கிறது வந்து காஷ்மீர் மக்களுக்கு அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஐபியில் இருக்கிறவங்களுக்கு புதுசு கிடையாது. 2003 வரைக்கும் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்த ஃபேஸ் பண்ண ஒரு இதுதான் ஆர்ட்லரி ஷெல்லிங். அதனால் வந்து மிகப்பெரிய இழப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது 2003 செப்டம்பர் 29 அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்தேன். உரியில் இருக்கும்போது நானும் இருந்திருக்கேன். அன்னைக்கு வந்து ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து இந்தியா பாகிஸ்தான் சைன் பண்ணி இனிமேல் ஆர்ட்லரியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்ட்லரிங்கிறது வந்து ஒரு 35 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற ஒரு டார்கெட்டை வந்து ஃபயர் பண்ணுறது. ஒரு 50 மீட்டர் பை 50 மீட்டரில் வந்து ஸ்பிளிண்டர் எஃபெக்ட்ஸில் வந்து ரொம்ப மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு ரவுண்டு 100 ரவுண்டு வந்து விழுகும்போது எந்த மாதிரியான ஒரு சேச்சுரேஷன் இருக்கும், அந்த இடத்துல எவ்வளவு விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். இது வந்து டெய்லி இந்த மக்கள் அந்த இருக்கிற பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மக்கள் ஃபெரோஜ்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா, பாகிஸ்தான் எப்போ ஃபயர் பண்ணுவாங்க ஆர்டியை, நம்ம என்ன செய்யணுங்கிறது தெரியும். இங்கே இந்த பங்கர் பதுங்கு குழி அப்படிங்கிறது வந்து நீங்கள் படத்துலலாம் பார்த்து ஒரு குழி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பதுங்கு குழிங்கிறதே வந்து ஒரு காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர். இதில் தரைக்கு கீழே காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர் வித் ஓவர் ஹெட் ஷெல்டர். இது வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி, அதோட கம்யூனிகேஷன் ட்ரென்ச்சஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே காங்க்ரீட்டில் இது பண்ணது. இது எல்லாமே வந்து எல்லா வில்லேஜஸ்லேயும் இருக்குது. இதை வந்து 2003க்கு அப்புறம் வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் அது வந்து அப்படியே இருந்தது. இந்த 22 ஏப்ரலுக்கு அப்புறம் ஒன்ஸ் நம்ம இது தேசிய தலைமை ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் இந்த பங்கர்ஸ் எல்லாத்தையும் புதுப்பிச்சு
அதை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு 5-6 நாள் முன்னாடியே பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாருமே ட்ரில் வந்து அவங்களுக்கு சொல்லியாச்சு, இது வந்து எனி டைம் நடக்கலாம், அதனால் நீங்கள் திருப்பி இந்த மாதிரி வந்து பழையபடி அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரில்லை வந்து எல்லாருக்கும் அதுக்கடுத்து பிறந்து வந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாம் ரெடியாக இருந்துக்குங்கன்னு ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. துரதிருஷ்டவசமான அட்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 1:15 அப்புறம் அவங்க ஷெல்லிங் ஆரம்பிக்கும் போது எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்க யாருக்குமே. ஏன்னா வந்து இது வந்து இங்கே வந்து இந்த மாதிரி நடக்கும், இன்னைக்கு ஷெல்லிங் நடக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அப்போ இன்னைக்கு நைட்டு நம்ம வேறு ஏதோ அங்கே பண்ண போகிறோன்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தான் ஆர்மிக்கு போயிருக்கோம். அதனால் இதை வந்து ஒரு டாப் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணதுனால ஒரு 3 கேஷுவாலிட்டி பொதுமக்களுக்கு நடந்தது வந்து துரதிருஷ்டவசமானது. இது வந்து பாகிஸ்தானுடைய எண்ணங்கள், கொள்கைகள், கோட்பாடுகளை காட்டுது. அது என்ன, ஒரு தீவிரவாதிகள் நிலைகளை அழித்தது இந்தியன் ஆர்மி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொதுமக்கள் மேலே ஆர்ட்லரி ஷெல்லிங், பயத்து மேலே, பயத்தை ஜெட்ரிம்பாங்க, நீஜர்க் ரியாக்ஷன். நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நம்ம தேசிய தலைமையோட முதிர்ச்சி அதில் தான் இருக்குது. அவங்களுக்கு தலைமை, அரசியல் தலைமை அப்படிங்கிறதே கிடையாது. அவங்க இராணுவம், அவங்க தீவிரவாதம் தான் இது எல்லாமே பண்ணுது. அப்படி பண்ணும்போது அவங்களுடைய இது வந்து அவங்களுக்கு என்ன இருக்குது, அங்கே டிஃபென்ஸ் இருக்குது, நான் யாரை அடிக்கணும், எதுக்கு அடிக்கணுங்கிற ஒரு கொள்கை, கோட்பாடு எதுவுமே இல்லாமல் ஆர்ட்லரி ஷெல்லிங் ஆரம்பிச்சிட்டாங்க இன்டிஸ்கிரிமினேட்டாக. இப்போ வந்து அவங்க தேசிய தலைமை என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எங்கள் இறையாண்மையை காப்பாற்றிக்கிறதுக்காக செக்ஷன் 51 ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர் படி நாங்கள் எந்த இடத்துல எங்களுடைய டைமில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு தெரு சண்டையாக இருந்தாங்க, உன்னைய சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு நான் வந்து முடியுமோ முடியாதோ அந்த இதை சொல்லலைன்னா அந்த தேசிய தலைமைக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து இன்னொரு விதமாக அவங்க பார்த்தாங்கன்னா, இந்த தீவிரவாதியில் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இந்திய தேசம் இந்த வந்து இதை வந்து பண்ணி கொடுக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத அவங்க வரவேற்றிருக்கணும். ஆனால் அப்படி வரவேற்கிற ஒரு மாதிரி தெரிஞ்சால் கூட அவங்களுடைய உயிருக்கோ அவங்களுடைய இதுக்கோ அந்த தீவிரவாதிகளால் அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நிர்பந்தத்தினால கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு அவங்களால ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பதிலடி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்குது. இப்போ காஷ்மீரில் அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றதே இது எங்களுக்கானது அப்படின்னு ஒரு பக்கம் கொக்கரிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறதே காஷ்மீர் மக்கள் மேலே தான் நடந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போது ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான் பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கையா சார்? அஃப்கோர்ஸ் இதை தான் நான் இப்போ கிளியராக சொன்னேன். அவங்க எப்போ வந்து ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்ணாலும் அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிற அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத விட இப்போ அவங்களுடைய ஆர்ட்லரி ஷெல்லிங்னால் நம்மளுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய மக்கள் இன்னும் பாதிக்கப்படல. நம்ம வந்து ஒரு பொறுப்பான நாடு, ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைமை உள்ள நாடு. அது வந்து நம்ம வந்து இப்போ மக்களாட்சி வந்து எஃபெக்டிவாக இருக்கிற நாடு. அவங்க நாடு மாதிரி வந்து இராணுவம் வந்து சுயமாக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்காது. இங்கே வந்து 150 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சொல்கிறத மட்டும்தான் அந்த இராணுவம் செய்யும். அது சப்சர்வியன்ட் டு தி கவர்மெண்ட் இன் பவர். அங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க செய்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன செய்யணும். ஆனால் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸை காட்டணும், அவங்களுடைய ரெலிவன்சியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ஆர்ட்லரி ஷெல்லிங் அப்படின்னு பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் தே கேன் ஈவன் லான்ச் மிசைல்ஸ் ஆல்சோ. அந்த மிசைல்ஸ் லான்ச் பண்ணும்போது நம்மள்கிட்ட இருக்கிற அந்த முதிர்ச்சி, நம்ம வந்து அவங்க பாப்புலேஷனையோ அந்த எதையுமே இது பண்ணாமல் செலக்டிவ் டார்கெட்ஸை எங்கேஜ் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இது வரலாறுல இருக்கு. அந்த நாடு வந்து இராணுவத்தை ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேராக எதிர்கொள்கிற திராணியற்ற அந்த இராணுவம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசத்தை, பாரதத்தை எங்கே வீக்கு, நம்மளுடைய இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடம் இங்கே வந்து என்ன, இங்கே வந்து அடித்தா மிகப்பெரிய விளைவுகள் அவங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்களே தவிர, இராணுவத்தை நேருக்கு நேராக எதிர்கொள்ள திராணியற்ற அந்த இராணுவம், அந்த அரசு என்ன வேணாலும் செய்வாங்க. இதை வந்து நம்மளுடைய மக்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு பார்த்தா அதை பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் 22 ஏப்ரல்லேருந்து 6 மே வரைக்கும் இவ்வளோ டைம் வந்து நம்ம தேசம் எடுத்துக்கிட்டது அந்த ப்ரிப்பேர்ட்னஸ்க்காக. இனிமேல் பாகிஸ்தான் என்கிற அண்டை எதிரி நாடு என்ன செஞ்சாலும் அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இப்போ இது தொடக்கம்தான் அப்படிங்கும்போது இன்னும் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி இது நகரும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த கட்டத்திலையும் நம்ம சந்தித்து பேசலாம் சார். நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. வணக்கம்.
பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ groundnut oil. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Satyabama Institute of Science and Technology, admissions open.